வந்திருக்கீங்க. இது இந்து நாடுங்கிறான், இது இந்து நாடுன்றான். பிரதமரை வச்சுக்கிட்டே சொல்றான் இது இந்து நாடு, இஸ்லாமியர்கள் எங்களுடைய கருணையில் தான் இருக்க வேண்டும். எந்த இஸ்லாமியர்கள்? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான் 1946. இங்கிலாந்துடைய பிரதமர் கிளமெண்ட் அட்லி, இனிமேல் இந்தியாவை நாம் வைத்திருக்க முடியாது, நிர்வாகம் செய்ய முடியாது, காந்தியினுடைய போராட்டம் வலுத்து விட்டது, தீவிரவாதம் வரும், எனவே இனிமேல் நியாயமில்லை, நாகரிகமாக நடந்து கொள்ளலாம், இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்து விடலாம். ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை கேட்ட அங்கே ஒரு கும்பல் இருக்கிறது, ஒரு கட்சி இருக்கிறது. இந்தியாவை துண்டாட வேண்டும் என்றால் எப்படி துண்டாட போகிறோம், எப்படி சுதந்திரம் அளிக்க போகிறோம் என்பதற்காக கிரிப்ஸ் என்கிற ஒருவரை தூதுவராக அனுப்பினார் இங்கிலாந்துடைய பிரதமர். நீ இப்போ இந்தியாவுக்கு அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு பேசு, ஜின்னாவை கூப்பிட்டு பேசு, காங்கிரஸ் கூப்பிட்டு பேசு. 547 சமஸ்தானங்கள், திருவாங்குதார் சமஸ்தானம், ஹைதராபாத் ஒரு சமஸ்தானம். அன்னைக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி நகரங்களாக சமஸ்தானங்கள், மன்னர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு பேர் சமஸ்தானம் பேர். அந்த சமஸ்தானம் 547 பேர் இருக்கான், அவனுக்கு ஒரு குழு இருக்கிறது, ஒரு அசோசியேஷன் இருக்கு, ஒரு சங்கம் இருக்கு, அந்த சங்கத்தை கூப்பிட்டு பேச நினைச்சார். யாராரு? இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லீம் லீக், சமஸ்தானங்கள் 547 சமஸ்தானங்கள். இந்த 3 பேர்த்தையும் போய் பேச நினைச்சார். பிரபு கிரிப்ஸ்ங்கிறவங்க வந்தார் 1946. இந்த 3 இயக்கங்களின் சார்பாக சென்றவர்கள் யார் தெரியுமா? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சுதந்திரம் எப்படி அளிக்கப்பட வேண்டும், பாகிஸ்தான் வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக போய் சாட்சியம் அளித்தவர், அந்த கிரிப்ஸ் கமிஷனுக்கு முன்னால் சாட்சியம் கொடுத்தவர் அபுல் கலாம் ஆசாத், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர். முஸ்லீம் லீக் சார்பாக போனது யார் தெரியுமா? அந்த கட்சியுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா, முஸ்லீம். 547 சமஸ்தானங்கள் சார்பாக போனது யார் தெரியுமா? பீகார் நவாப் ஆஃப் பீகார், பீகாருடைய நவாப். ஏண்டா இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கொடுக்கணும் கேட்டது இந்து இல்லடா, 3 முஸ்லீம் போய் தான் சுதந்திரம் வாங்கினாங்க, சுதந்திரத்தை வாங்கணும். அந்த முஸ்லீம் இங்க இருக்கக்கூடாதுங்கிறீங்க. அரசியல் சட்டம் முதல்வர் என்ன சொல்லுது? நரேந்திர மோடி, நீங்க எல்லாம் அரசியல் சட்டம் எடுத்திருப்பீங்களே,